ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நாம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எங்கெங்கெல்லாம் போறதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு, பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ், தங்கறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஒரு சின்ன திருப்பத்தூர் டவுன் வாக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சென்டர் ஆஃப் த சிட்டில. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம திருப்பத்தூர் டவுனை ஒரு சின்ன ரவுண்ட் போயிட்டு வரலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸுங்க. இப்ப வர்றது வந்து வேலூர் பஸ், திருப்பத்தூர் டு வேலூர் வயா ஊத்தங்கரை அரூர். ஓ, அது சேலம் போற ரூட்டு. வேலூருக்கு என்ன ரூட்டுன்னு தெரியலீங்க, சாரி. பஸ்ல ஒரு மாதிரி நேம் போர்டு போட்டிருக்காங்க, பட் ஆனா போற ஊர் வேற மாதிரி இருக்கு. ஸோ என்ட்ரன்ஸ்லயே வந்து ஆவின் பால் பூத் இருக்கு. வெளியே ஃபுல்லா ஷாப்பிங் ஏரியாஸ் தாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் சுத்தி பார்க்கலாம். ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ் இதெல்லாம் எங்க இருக்கு. உள்ளுக்குள்ள நிறைய பழக்கடைகள்லாம் இருக்கு. இது வந்து வாணியம்பாடி போற பஸ்ஸுங்க, சேலம் போற பஸ். இது சேலம் போறதுக்கு பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கு, கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்கு. ஸோ ஃபுல் ஸ்ட்ரெச் ரெண்டே பிளாட்ஃபார்ம் தான், ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போற பஸ்ஸஸ். திருப்பத்தூர் டு கிருஷ்ணகிரி, தந்தை பெரியார் ஈவேரா பேருந்து நிலையம், திருப்பத்தூர் நகராட்சி. ஸோ நாம் ஆக்சுவலா வந்து ஜலகம்பாறை போகணுங்க. ஜலகம்பாறைக்கு வந்து டைமிங்ஸ் தான் பஸ் இருக்கு. ஏலகிரி போறதுக்கும் உங்களுக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் டவுன் பஸ்ஸஸ். திம்மாம்பேட்டை போற பஸ் இது. தர்மபுரிக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. போச்சம்பள்ளி வழியா போகும். நம்ம தர்மபுரியில இருந்து திருப்பத்தூர் வந்து பஸ் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காம இருந்தா பாருங்க. இது வந்து வாணியம்பாடியில இருந்து திருப்பத்தூர் வழியா தர்மபுரி வரைக்கும் போற பஸ். பொங்கல் டைம்ல டிராவல் பண்றோமா, அதனால ஃப்ரண்ட்ல கரும்பெல்லாம் இது பண்ணிருக்காங்க பாருங்க, அலங்காரம் பண்ணிருக்காங்க பாருங்க, டெக்கரேட் பண்ணிருக்காங்க சூப்பரா. அங்க ஒரு குட்டி பஸ் இருக்குங்க, அதுதான் ஏலகிரி பஸ் நினைக்கிறேன். காட் செக்ஷன்ல ஓடுற பஸ் போல. இது வந்து திருப்பத்தூர் டு நாட்ராம்பள்ளி. வாவ், அங்க பாருங்க டிஎன்எஸ்டிசி ஏசி பஸ் வருது பாருங்க. தர்மபுரி போற ஏசி பஸ்ங்க. சென்னை டு தர்மபுரி வயா திருப்பத்தூர். அந்த குட்டி பஸ் வந்து நெல்லிவாசல் போற பஸ்ஸுங்க. நெல்லிவாசல் எங்க இருக்குன்னு தெரியல. ஐ திங்க் ஏலகிரி மலை மேலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பத்தூர் மக்கள் யாராவது வீடியோ பார்த்தா சொல்லுங்க எங்க போற பஸ்ன்னு. இதெல்லாம் ஆலங்காயம் பஸ். நெல்லிவாசல், நெல்லிவாசல், கொத்தூர். கொத்தூர் எல்லாம் இங்க பக்கத்துல இருக்கிற ஏரியாஸ் நினைக்கிறேன். இது வந்து பள்ளிக்கொண்டா டு ஊத்தங்கரை வயா திருப்பத்தூர். பிரைவேட் பஸ்ஸஸும் நிறைய இருக்குங்க. ஜலகம்பாறை வந்து ஈவினிங் 5 o'clock 6 o'clock வரைக்கும் இருக்குங்க. லாஸ்ட் பஸ் நாம 7 o'clock என்னமோ இருக்கும் போல. நம்ம 4:30க்கு போனா கரெக்டா இருக்கும். 4:30 பஸ்ஸுக்கு போனா இன்னும் நமக்கு ஒரு ½ an hour டைம் இருக்குங்க. 4 மணிக்கு இந்த வீடியோல இருக்கும். இது ஜோலார்பேட்டை போற பஸ்ஸுங்க, வாணியம்பாடி வயா ஜோலார்பேட்டை. பெங்களூர் போற பஸ் இருக்கு பாருங்க, திருப்பத்தூர் டு பெங்களூர். ஹோசூருக்கும் நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. ஐ திங்க் திருப்பத்தூர்ல இருந்து பெங்களூர் போற பஸ்ஸஸ் ஹோசூர் வழியா தான் போகும். இது வந்து கிருஷ்ணகிரி போற பஸ்ஸுங்க. சித்தூருக்கு பஸ் இருக்குங்க. திருப்பத்தூர் டு ஆந்திராக்குள்ள இருக்கிற சித்தூருக்கு. வரேவா, வேற லெவல். ஓகே, ஏலகிரி மலைக்கு இங்க இருந்து தான் பஸ்ஸஸ் இருக்கும் போல. ஏலகிரி மலைன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து திருப்பத்தூர் டு வேலூர் போகிற பஸ்ஸு.
புதுசா இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க போல. இன்னுமே கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் சென்னை போற பஸ்ஸஸ்ங்க. இது சித்தூர் போற பஸ், இது வந்து சென்னை போற பஸ், அது வேலூர் போற பஸ். ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு. மக்களே இங்க சித்தூர் பஸ் எல்லாம் பார்த்தோம்ல, ஸோ அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோசூர் போற டைரக்ட் பஸ் இருக்குங்க. திருப்பத்தூர் டு ஹோசூர் வயா கிருஷ்ணகிரி சூளகிரி. இது திருவண்ணாமலை பஸ்ஸுங்க, செங்கம் வழியா திருவண்ணாமலை வரைக்கும் போற பஸ். நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. நார்த் தமிழ்நாட்டுல நல்ல கனெக்டிவிட்டி. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கெல்லாம் அவ்வளவு கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நீங்க மெயின் சிட்டினா இங்கிருந்து வேலூர் போயிட்டீங்கன்னா நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். தருமபுரி போயிட்டீங்கனாலும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ இங்கிருந்து பெரிய சிட்டிஸ்க்கான கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு கனெக்டிவிட்டி இருக்கு, ஹோசூருக்கு, திருவண்ணாமலை, தருமபுரி இங்கெல்லாம் போறதுக்கு நல்ல கனெக்டிவிட்டி. ஆலங்காயம் பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய நின்றுட்டு இருக்கீங்க. இது கிருஷ்ணகிரி போற பஸ் ஜேஎம்எஸ். மக்களே இது தீர்த்தமலை போற பஸ்ஸுங்க. ஊத்தங்கரையில இருந்து திருப்பத்தூர் வழியா தீர்த்தமலை போற பஸ். தீர்த்தமலை கோவில் ஃபேமஸ் நினைக்கிறேன். இங்க தீர்த்தமலை முருகன் கோவிலா என்ன கோவில்னு தெரியல, பட் ரொம்ப ஃபேமஸான ஊரு தான் தீர்த்தமலை கோவிலும். சேலம் பஸ்ஸஸ் எல்லாம் அங்க ஃப்ரண்ட்லயே நிக்குது. ஸோ இது வந்து பஸ்ஸஸ் நிக்கிற கனெக்டிவிட்டிக்கான இன்ஃபர்மேஷனுங்க. உள்ளுக்குள்ள ஆஸ் யூஷுவல் வந்து ஃபுல்லா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கு. டிராவலர்ஸ்க்கு தேவையான ஸ்நாக்ஸு, ஆக்சசரிஸு, பேக்ஸு, கேப்ஸ்னு எக்கச்சக்கமா வித்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, க்ளோத் பேக்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்வீட் கடைங்கெல்லாம் இருக்கு, பேக்கரிஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதுக்குள்ள ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஷாப்ஸு, ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லா கடைகள் தாங்க. எவ்வளவு கடைகள் இருக்கு பாருங்க. இங்க நிறைய பூக்கள் விளையுதுங்க. திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி சைடெல்லாம் நிறைய பூக்கள் விளையிற பூமிங்கிறதுனால எங்க பார்த்தாலும் அப்படியே குமிச்சு வச்சிருக்காங்க. டீ ஷாப்ஸ் இருக்கு. இங்க இதெல்லாம் ஃபேமஸுங்க. போலி எல்லாம் ஃபேமஸ், ஒப்பட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இங்க நிறைய இருக்கு. ஸோ அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லா கடைங்க தான் உங்களுக்கு. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தேவை, அவ்வளோ நீட்டா இல்லை, ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லலாம். இது திருவண்ணாமலை பஸ், பிரைவேட் பஸ். டைம் கீப்பிங் ஆஃபீஸ் இருக்கு என்கொயரிக்கு. மக்களே இது வந்து திருப்பத்தூர் டு தர்மபுரி பஸ்ஸுங்க போயிட்டு இருக்கிறது. சாரிங்க, சடனா சவுண்ட் போட்டு அறிவுரி. நிலாவூர்ல இருந்து வர பஸ் இது. ஓ, இதுவும் ஏலகிரியில இருந்து தான் வருது போல, நிலாவூர் கூட. சோ இது தீர்த்தகிரி பார்த்தோம்ல, சிவன் கோவிலுங்க, தீர்த்தகிரீஸ்வரர் தான் போட்டிருக்காங்க. தீர்த்தகிரீஸ்வரர் கோவில். எவ்வளவு ரஷ் பாருங்க என்ட்ரன்ஸ்ல. ஏன்னா அங்க ஃபுல்லா வந்து பழக்கடைங்க, அதுக்கப்புறம் வந்து வளையல் கடைங்க, பெண்களுக்கான பூக்கடைகள் எல்லாம் வந்து நிறைய இருக்கிறதுனால மக்கள் கூட்டம் நிறைய. சரி, இப்ப அப்படியே நம்ம வெளியே போயிட்டு வெளியே என்னென்ன ஃபெசிலிட்டி, ஷாப்பிங் ஏரியாஸ், லாட்ஜஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, பூக்கடைங்க, உள்ளுக்குள்ள ஒரு குட்டி கோவில் இருக்கு, பழக்கடைங்கள்லாம் நிறைய இருக்கு, குழந்தைகளுக்கான ஃபேன்சி ஐட்டம்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால சரியான கூட்டம் இந்த ஏரியால. மக்களே இது வந்து பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸுங்க. ஃப்ரண்ட்ல நிறைய பேக்கரிஸ், இங்க பாருங்க பூக்கடைங்க, ரெடிமேட் கடைங்க, கூல் ட்ரிங்க் ஷாப்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ், பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ். நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அங்க கொஞ்சம் லாட்ஜஸ் எல்லாம் இருக்கு, எஸ்ஆர் லாட்ஜ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க திருப்பத்தூர் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஸ்டே பண்ணணும்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிற ஒரு ஐடியா வரும். ஸோ இதெல்லாம் பூக்கடைங்க தான், பூக்கடைங்க, பழக்கடைங்க. எவ்வளவு கூட்டம் பாருங்க. நாம ஒரு விசேஷ நாள் அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க.
பொங்கல் சமயத்துல பொங்கல் லீவ் அப்போ அதனாலதான் இவ்வளவு கூட்டம் மார்க்கெட் ஏரியால. ஃபுல்லா பூஜைக்காக பூக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க எப்படி குமிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. டன் கணக்குல பூக்கள் குமிச்சு வச்சிருக்காங்க திருப்பத்தூர் டவுன்ல. எல்லாம் கிலோ கணக்குல தாங்க வாங்கிட்டு போறாங்க. இங்க பாருங்களா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்களா பாக்குறதுக்கு. ரோசஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ரோசஸ், மாலைங்க எல்லாம் செம பர்ச்சேசிங் போயிட்டு இருக்கு. ரெடிமேட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபுல் ஷாப்பிங் ஏரியா தான் பஸ் ஸ்டாண்ட் சுத்தியுமே. இங்க பாருங்க கூடைய பூக்கள் கலர் கலரா இருக்கு. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா. மக்களே இந்த பூக்கடை ரெடிமேட் ஷாப்ஸ் எல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஸ்டே பண்றதுக்கு எஸ்ஆர் லாட்ஜ்னு ஒன்று இருக்குங்க. இது வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்கு உங்களுக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க இங்க வந்துட்டு ஸ்டே பண்ணணும்னா இது நல்ல ஆப்ஷன். ஸோ வாஷ்ரூம் லைக் ஃப்ரெஷ் அப் கூட ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க குளியலறை வசதி உள்ளது. நீங்க ஸ்டே பண்ணல ஜஸ்ட் ஃப்ரெஷ் அப் மட்டும் பண்ணோம்னா அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. குளிக்கும் வசதி உள்ளதுன்னு போட்டிருக்காங்க பாருங்க எஸ்ஆர் லாட்ஜ். அதுக்கு பக்கத்துலயே மாடர்ன் லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு பக்கத்துல உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மொபைல் ஆக்சஸரி ஷாப்ஸ் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஸ்டோர்ஸு. ஸோ இந்த மாதிரி கடைங்கள்லாம் நிறைய இருக்கு. மக்களே எஸ்ஆர் லாட்ஜ் எல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அங்கிருந்து மறுபடியும் கொஞ்சம் வந்தோம்னா இன்னும் நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஜெனரல் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஹோட்டல் இருக்கு, ஜீவா ரெசிடென்சின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹோட்டல் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த லைன்ல மட்டுமே வந்து உங்களுக்கு 3 ரூம்ஸ் இருக்குங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே. 2 வீலர் பார்க்கிங்கும் இருக்கு. ஜீவா ரெசிடென்சி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பத்தூர் டவுனுக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் எல்லாம் கூட வருது பாருங்க. நம்ம திருப்பத்தூர் வந்து க்ளோஸ் டு ஆந்திர பிரதேஷ் பார்டர் இருக்கிறதுனால குப்பம்ல இருந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் நம்ம குப்பம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸும் வருங்க. ஸோ 2 ஸ்டேட்டோட பஸ்ஸஸ்மே நீங்க இங்க பார்க்க முடியும் நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல. ஆப்வியஸ்லி கனெக்டிவிட்டி வந்து நிறைய சர்வீசஸ் விடல ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ். குப்பம்க்கு மட்டும் 2-3 பஸ் போகுது. ஐ திங்க் திருப்பதிக்கு ஒரு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் டைமிங்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். ஸோ இது வந்து நைட் டைம் நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ், ஹோட்டல்ஸ், சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னு குயிக்கா ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம டே டைம்ல திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, கனெக்டிவிட்டி எல்லாம் எங்கெங்கெல்லாம் போறதுக்கு பஸ்ஸஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நைட் டைம் வந்து ஃபுட், ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் எங்க அவைலபிளா இருக்கும் இங்க பாருங்களா. சைட்ல பரோட்டா கடைங்க, இட்லி கடைங்க எல்லாமே ஜக ஜோரா போயிட்டு இருக்கு. இங்க ஒரு சூப்பரா ஒரு எம்ஜிஆர் சிலை இருக்கு பாருங்க. அந்த எம்ஜிஆர் சிலை பக்கத்துல தான் வந்து இந்த கடை போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க டிஃபன் எல்லாம். நாம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு பியோர் வெஜ் கடை இருக்கு, அதுதான் சாப்பிட போறோம். ஸோ ரொம்ப எங்கேயுமே நம்மளால பியோர் வெஜ் ஹோட்டல் கண்டுபிடிக்க முடியலன்னா தான் வந்து நாம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. இல்லாட்டி நாம எங்க ஸ்பாட் பண்ணி பியோர் வெஜ் ஹோட்டல் ஸ்பாட் பண்ணிட்டாலும் அங்கதான் சாப்பிடுவோம். ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ற மக்களுக்கு தெரியும் நாம வந்து வள்ளலார் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்றதுனால ஸ்ட்ரிக்ட் வெஜ் டயட் தாங்க. ஸோ நம்ம டிராவல்ல போனா கூட முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பியோர் வெஜ் ஹோட்டல்ல தான் சாப்பிட்றது. அப்படி இல்லைனா தான் வந்து நம்ம கலந்துருக்கும் பார்த்தீங்களா வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்ல, அங்கே போயிட்டு வெஜ் ஃபுட் மட்டும் சாப்பிடுவோம். ஸோ இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல லக்ஷ்மி பவன் ஒன்று இருக்கு. ஸோ அங்கே தான் நாம வந்து டின்னர் சாப்பிட போறோம். ஸோ டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டோட நைட் வைப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வாக்கு பஸ் ஸ்டாண்ட் சுத்தியும். ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பரோட்டா ஷாப்ஸ், டிஃபன் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க. நைட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கடைகள்
விஷயங்கள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. உங்க ஃபுல்லா சுத்தி பாத்தீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்கள் எல்லாம் நிறைய வந்து பூக்கள் தான் விவசாயம் பண்றாங்க. அதனால எங்க வேணாலும் நீங்க எந்த டவுன் போனாலும் இந்த ரீஜன்ல உங்களுக்கு பூக்களுக்கு வந்து குறைச்சலே இருக்காதுங்க. ஹோசூர்ல இருந்து ஆரம்பிச்சு ஹோசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்கள் ஃபுல்லாமே வந்து பூக்களுக்கு பேர் போனது. ஸோ இங்க வந்து ராமா லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. நான் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நாம ஸ்டே பண்ணிருக்கிற ஏரியால 2 ஹோட்டல் காமிச்சேன் இல்லையா, அது போக பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு ராமா லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. நேரா வந்து மஞ்சுநாதா சில்க்ஸ் ஆப்போசிட்ல. ஓகேவா? ஸோ மஞ்சுநாதா சில்க்ஸ் எல்லாம் பாருங்களா அப்படியே விழாக்காலம் போன்றிருக்கு. நான் சொன்னால நம்ம பொங்கல் டைம்ல தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இல்ல மாட்டு பொங்கலுக்கு முன்னாடி நாள் சூரிய பொங்கல் அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து விசேஷங்களுக்கு தேவையான எல்லா வைப்ஸும் வந்து திருப்பத்தூர் டவுன்லயும் இருக்கு. நாம தருமபுரியில இருந்து வரும்போதே பார்த்தோம் அப்படியே கரும்பு, மஞ்சள், பூக்கள்னு செம்ம ஜோரா வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நாம திருப்பத்தூருக்குள்ள என்டர் ஆகும்போது, பஸ் ஸ்டாண்ட்குள்ள என்டர் ஆகும் போது அவ்வளோ ஜாமா இருந்துச்சுங்க டே டைம்ல. இப்ப நைட் ஆயிட்டதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. சோ மக்களே, நம்ம சுத்திட்டு லக்ஷ்மி பவன் வந்தாச்சுங்க. லக்ஷ்மி கஃபே, உயர்தர சைவ உணவகம். இங்கதான் வந்து நாம டின்னர் சாப்பிட போறோம். ஸோ திருப்பத்தூர் வர மக்களுக்கு பியோர் வெஜ் வேணும்னா நீங்க லக்ஷ்மி பவன்ல சாப்பிடலாங்க. ஸோ மக்களே, பியோர் வெஜ்ஜா இருந்தீங்கன்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல லக்ஷ்மி கஃபேன்னு இருக்குங்க. இட்லி, சப்பாத்தி, நைட் நேரம் வந்து பரோட்டா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நாம வந்து சப்பாத்தி குருமா சாப்பிட போறோம். வாங்க சாப்பிடலாம். நான்வெஜ்க்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட், இதுவும் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நாம் அந்த டெக்ஸ்டைல் ஷாப்லாம் பார்த்தோம்ல, மஞ்சுநாத் டெக்ஸ்டைல்ஸ், அதுக்கு ஆப்போசிட்டில் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஷாப்ஸ் இருக்குது. ஆர்ஆர் ஹோட்டல் இருக்குது. பியோர் வெஜ்னா லக்ஷ்மி கஃபே வந்துருங்க. ஓகேவா? சரி, வாங்கி சாப்பிடுவோம். ஸோ மக்களே, நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி எல்லாமே டீடைல்டா பார்த்தோங்க. பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற ஹோட்டல் ஃபெசிலிட்டி, ஷாப்பிங், ஃபுட்டு எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மக்களே, இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.